வணக்கம் மக்களே. நம்மளுடைய முதலமைச்சர் திடீர்னு நந்தனம் மெட்ரோல ஆய்வு செஞ்சிருக்காரு. யாருமே எதிர்பார்க்காத ஐயோ அவர் திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, வாங்க நந்தனம் போலான்னு சொல்லி நடந்தே வந்தாரான்னு தெரியல, பட்டுன்னு வந்துட்டாரு. அந்த அனுபவம் எப்படி இருக்கு? அவரை நேரில் பக்கத்துல இருந்து பார்த்த, அதாவது ரொம்ப நெருக்கமா பார்த்த சில மனிதர்கள், மக்கள்கிட்ட வந்து நம்ம வந்து வினோதமான மக்கள்கிட்ட வந்து நம்ம கேட்க போறோம். அந்த வகையில் ஒரு பயணி வராரு, அவர்கிட்ட கேட்க போறோம். முதலமைச்சரை பார்த்திருக்காரு, சத்தியமா வேற லெவல். சார் வணக்கம் வணக்கம் வணக்கம். நீங்க சார் வந்து பாத்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். வீடியோ இல்ல, நேர்ல வந்து நான் எடுத்து. நீங்க எங்க இருந்தீங்க, அவர் எங்க இருந்தாரு? சார் நான் ஆக்சுவலா வந்து கிண்டிக்கு வந்துகிட்டு இருந்தேன் சார். ட்ரெயின்ல வந்துகிட்டு இருந்தேன். அப்ப இவர் இப்படிங்க வேற மெட்ரோல போயிட்டு இருந்தாரு? அதுதான் சார், நான் அந்த பக்கம் வந்துகிட்டு இருந்தேன். வந்துட்டு இருக்கும்போது யதார்த்தமா வந்து லைவுக்குள்ள போனேன், அதாவது யூடியூப்ல போனேன். சரி, கிண்டில இருக்காருன்னு வந்துருச்சு. ஓகே. ஐயோ, கையும் ஓடல காதும் ஓடல, லைவ பாத்துக்கிட்டே வந்தேன். கரெக்டா நான் ட்ரெயின் கிராஸ் ஆகும் போது திரும்பணும் பாருங்க, எதுக்கு உட்காந்துருக்காரு சார் அந்த ட்ரெயின்ல? அந்த பக்கம் ட்ராக்ல நீங்க இந்த பக்கம் ட்ராக்ல இன்னொரு ட்ரெயின்ல இருக்கீங்க. பார்த்தேன். அப்ப சப்வேக்குள்ள கருப்பா இருக்குமே, எப்படி கண்டுபிடிச்சீங்க சார் தானே? இல்ல தெரிஞ்சு கருப்பா ஒரு ஸ்டைல் தெரிஞ்சது, அப்படியே தெரிஞ்சு அது தெரிஞ்சிருக்கு. என்ன அழகா இருந்தது தெரியுமா சார்? அப்படியா? ஆமா சார். சரி, இப்ப நீங்க அந்த ட்ரெயின்ல வந்துட்டு இருக்கீங்க, அதாவது ஒரு 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 சொல்ல முடியாது, இப்ப அவ்வளவு பெரிய ஆளும் நீங்க பக்கத்து ட்ரெயின்ல அப்படின்னு ஒரு சவுண்டோட போயிருக்கோம். அந்த மொமெண்ட் எப்படி நீங்க வந்து பாக்குறீங்க? அந்த மொமெண்ட் தான் ஒரு எரிச்சலா இருந்துச்சு சார் எனக்கு. ஏன் என்னாச்சு? கடுப்பாயிடுச்சு. தமிழக அரசு ஏன் இப்படி பண்ணுது, முக்கியமா திமுக அரசு ஏன் இப்படி பண்ணுதுன்னு தெரியல சார். ஏன் சார் என்னாச்சு சார்? அதாவது சிஎம் வராரு சார், அவ்வளவு வேகத்துல சார் வண்டியை ஓட்டணும். மெட்ரோவை ஏன் சார் அவ்வளவு வேகத்துல ஓட்டணும்? கொஞ்சம் பொறுமையா வந்திருந்தா நாங்க அப்படியே பார்த்துட்டு போயிருப்போம். பார்த்தா போதும். எங்கள் சேவை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க. எங்களுக்கு உதவணும்னு நினைச்சா பக்கத்துல இருக்க QR கோட் மூலமா உதவி செய்யுங்க. நன்றி. இப்போ அதாவது அந்த புரோட்டோகால்லாம் சொல்றாங்க, அதுக்கு அவ்வளவு வேகமா சார் போக முடியும்? ஆமா, அதாவது அந்த இது கார்ல போறாங்க, பந்தோபஸ்தோட போறாங்க, அதுல வேகமா போறாங்க. இப்போ மெட்ரோ ரயில்ல பிளாட்ஃபார்ம்ல கூட சரி, இல்ல டிக்கெட் கவுண்டர்ல படி ஏறிட்டாலே செல்ஃபியோ கேமராவோ எதுவுமே எடுக்க கூடாது. ஆனா இப்ப நம்ம முதலமைச்சர் வந்து அவ்வளவு கேமரா எல்லாம் எடுத்துட்டு போயிருக்காரு போல இருக்கு. அது விதிமீறல் இல்லையா? ஃபைன் கட்டுவாரா முதலமைச்சர்? சார் அவர் வந்து ஒரு நல்ல எண்ணத்துல பண்றாரு சார். நல்ல எண்ணம். ஆமா சார். ஏன்னா இப்போ மெட்ரோக்குள்ள இப்ப ஒரு 200 பேர் இருப்பாங்களா, ஒரு நாளைக்கு உள்ள வருவாங்களா, அவங்க தளபதியை நேர்ல பாத்துருவாங்க. மிச்சம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அதனால ஒரு கேமரால எடுத்து. ஆமா, 8 கோடி பேர் பார்க்கணும்ல சார். சரி, ஓகே ஓகே சார். இப்போ நீங்க வந்து கிண்டி நோக்கி வந்துட்டு இருந்தீங்க, நந்தனமலை இறங்கி இருக்கீங்க. இப்போ விஜய் சார் நடந்து போன அந்த கால் பாதத்துல உங்களுடைய பாதமும் பட்டிருக்கும். நின்னுட்டு இருந்தேன் சார், மேல நின்னு அந்த மண்ணை எடுத்துட்டு போயிருக்கீங்களா? ஷூவோட அச்சு தெரிஞ்சு சார். இல்ல, அது வந்து எல்லோ லைன் ப்ளூ லைன் அது வேற. அவர் அச்சு தெரிஞ்சா? அவர் அச்சு தெரிஞ்சு சார். தெரிஞ்சிச்சு கால்ல. அது மேல இப்படி நின்னுட்டு இருந்தேன். இந்த சாஃப்ட்டா நக்கீலம் பாத்தீங்களா? கரையா இல்ல இல்ல, பிராண்ட் தெரிஞ்சிருக்கும் நக்கீல். அதான் நின்னு பாத்துறீங்க. ஓகே, நீங்க வந்து வரக்கூடிய காலங்கள்ல விசாலோ தனுஷோ யாரு வந்தாலும் ஓட்டு போட மாட்டோம். அப்படியா? ஓட்டு போட இவரோட காலடிதான். இந்த அனுபவம் வந்து உண்மையிலேயே விசித்திரமாக, கோமாளித்தனமாக, கேவலமாக, முட்டாள்தனமாக உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எங்களுக்கு அப்படி இல்லை. அதனால நாங்க வந்து இவரை போட்டுருக்கிறோம். ஓகே பிரதர். ஆமா, இப்ப விஜய் சார் வந்து எங்க போறாரு? இல்ல வீட்டுக்கு போறாரு நினைக்கிறேன். சீக்கிரமா ஓடுங்க. அவர் போன வழியிலேயாவது நீங்க நிக்கலாம். புண்ணியம் தெரிவிங்க. திருப்பி இப்போ இங்க ஏறி பூந்தமல்லி போறாங்க. ஏன்? ஆமா, திருப்பி அவர் எதுக்கு வருவார்ல? சரி, போனவர் எதுக்கு வருவார்ல? சரி, மெட்ரோ போடல, ஆனா பிரிட்ஜ்ல ஏறி ஓடுங்க. சரி சார், முடிஞ்சா கீழே விழுந்துருங்க. அடுத்ததாக இன்னொரு நபர் வந்து கொண்டிருக்கார். அவர் கொஞ்சம் வினோதமான நபர். அவர் எந்த இடத்துல இருந்து அவர் உணர்ந்திருக்கார், விஜய் பார்க்கவில்லை, உணர்ந்திருக்கிறார். அவர்கிட்ட தான் நம்ம வந்து பேச போறோம். சார் வணக்கம் சார். அதாவது எல்லாருமே விஜய் சார தூரத்துல பாத்துருப்பாங்க, கிட்ட பாத்துருப்பாங்க. அப்படி கிராஸ் ஆகும் போது வண்டி அப்படி பாஸ் பண்ணி வீடியோ எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் போடுறாங்க. அதுல ஒரு வாயெல்லாம் வச்சு என்ன அப்படிலாம் பேசுற மாதிரி எல்லாம் ரீல்ஸ் எல்லாம் பாத்துருக்கேன். நீங்க என்ன சார் வித்தியாசமான ஒரு முறையில உணர்ந்திருக்கீங்க? அங்க சைதாப்பேட்டை இருக்கா, சைதாப்பேட்டை மெட்ரோ. ஆமா, அந்த மெட்ரோல இருந்து ஒரு பிரிட்ஜ் ஏறுதா, சின்னமலைக்கு ஏறுது. ஆமா, சின்னமலைக்கு. அங்க இருந்து சின்னமலை கனெக்ட் ஆகுதா, கிண்டி கனெக்ட் ஆகுதா? சின்னமலையில இருந்து கிண்டி பிரிட்ஜ் மேல. ஆமா, மேலதான் போகுது. அந்த பிரிட்ஜுக்கு கீழே டீ கடை வச்சிருக்கேன் சார். புரியலையா? சின்னமலைக்கும் கிண்டிக்கும் கீழே டீ கடை வச்சிருக்கீங்க. சரி, அப்போ சிஎம் கிராஸ் ஆகி போனாரா மெட்ரோல? ஆமா, அப்போ உணர்ந்து சார் சிஎம் அந்த மெட்ரோல தான் போறாரு. எப்படி சார் இப்ப நீங்க பிரிட்ஜுக்கு கீழே டீ கடை வச்சிருக்கீங்க, பிரிட்ஜுக்கு மேல மெட்ரோ போகுது, எப்படி சார் உணர்ந்தீங்க? அது என்னன்னு தெரியல சார். அவருக்கு பக்கத்துல வந்தாலே எனக்கு அந்த உணர்ச்சி வந்துருது சார், அவர் தான் போறாருன்னு. ஒரே ஒரு நிமிஷம் போங்க. ஹலோ, ஆமாமா சிஎம் வந்தாரா, நம்ம டீ கடைக்கு மேலதான் போனாரு.
அப்போ ஒரு உணர்வு வந்தது பேர், அப்படியே உணர்ந்துட்டேன் சிஎம். சூப்பரா இருந்தது. சொல்லுங்க சார். உணர்ந்து இருக்கீங்க? ஆமா. எப்படி சார் அது? இந்த ஸ்பைடர்மேன் பாத்திருக்கீங்களா? அவருக்கு ஆபத்துல வந்து முடியெல்லாம் சிலிர்த்து அவருக்கு முன்னாடியே உணர்வு வரும், அது மாதிரி அப்படியே போகும்போது உணர்ந்துட்டேன். உணர்ந்துருக்கு. சூப்பரா வேற மாதிரி இருக்கு சார். சரி சார், போங்க. அப்படியே உணர்ந்துட்டே. சரி, அடுத்ததாக ஒரு பெண்மணி வந்திருக்கிறார். அவர் உண்மையிலேயே விஜயன் அவர் பக்கத்திலேயே, முதலமைச்சருடைய பக்கத்திலே நின்று இருக்கிறார். அந்த வீடியோ எல்லாம் பார்த்துருப்போம். அவரிடம் தான் நம்ம வந்து இப்ப கேட்க போறோம். அவர் என்ன சென்ட் யூஸ் பண்ணார் முதற்கொண்டு நம்ம வந்து கேட்க போறோம். மேடம் வணக்கம். மேடம் விஜயன் பக்கத்துல இருந்திருக்கீங்க, முதலமைச்சர் பக்கத்துல இருந்திருக்கீங்க. நீங்க வந்து அவர்கிட்ட என்ன பேசுனீங்க, அவர் என்ன பேசினாரு? விஜய் பார்த்துட்டு தலைவனை நான் பார்த்துட்டேங்க. அதான் அதாவது இப்ப அவர் உங்கள்கிட்ட வந்து குசு குசுன்னு பேசினாரு, நீங்களும் குசு குசுன்னு பேசுனீங்க. அந்த வாய்ஸ் எங்களுக்கு தெரியல. என்ன 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 பேசுனீங்க, நீங்க என்ன பேசுனீங்க? தலைவரை பார்த்துட்டு, தலைவரோட தரிசனம் கிடைச்சிருச்சு, தலைவரை நான் பார்த்துட்டேன். அதான்மா. இப்போ தமிழ்நாடு கோரிக்கைகள் ஏதாவது நீட்டுக்கோ இல்ல காவிரி பார்த்துட்டு, தலைவரை பார்த்துட்டு. அதான் இப்ப பெண்கள் ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது இன்னைக்கு மட்டும்தாங்க. தலைவரை பார்த்துட்டு. அப்ப இந்த பெண்கள் கோரிக்கை, பாதுகாப்பு இதெல்லாம் நிறைய இருக்கு. இது சிங்க பெண் அதெல்லாம் நிறைய இருக்கு. இத பத்தி ஏதாவது ஒரு கோரிக்கை ஏதாவது வச்சீங்களா? தலைவரை பார்த்துட்டேங்க, இதுக்கு மேல என்னங்க வேணும்? தலைவரை பார்த்துட்டீங்க. சாப்பிட்டாரா? நல்லா இருக்காரு. தலைவரை பார்த்துட்டு நல்லா இருக்காரு. தலைவரை பார்த்துட்டு எங்க விஜய் அண்ணாவை நான் பார்த்துட்டு கண்ணால நேருக்கு நேரம் பார்த்து அப்படி இருந்தாரு. அவரு பார்க்கும் போதே அப்படி முடியலையா? சரி, ஜனநாயகன் பார்த்து கூட நான் அந்த அளவுக்கு அழுந்து அவரு நேர்ல பார்க்கும்போது இவ்வளவு அழுதுட்டீங்களா? பாத்தீங்களா, சொல்லும் போது உங்களுக்கு சிரிப்பு வருது. போங்க போங்க. ஊர்ல இருக்க எல்லாரும் கிண்டியில இருந்தா கீழ்பாக்கத்துல யாரா இருப்பா? இவ்வளவு நேரம் நாம் பார்த்திருப்போம். ஆனால் இப்போது நாம் வந்து வித்தியாசமான ஒருவரை பார்க்க போகிறோம். அவர் வேற யாரும் இல்ல. திடீர் ஆய்வில் நம் முதலமைச்சர் இறங்கியிருந்தாலும் அந்த இடத்துல கார்பெட், அந்த ரெட் கார்பெட் எப்படி அங்க வந்துச்சு, அதை போட்ட அந்த நபர் அவர்கிட்ட எப்போ அணுகுனாங்க, எப்படி உடனே வந்து விரைந்து வந்து முதல்வரை விட விரைந்து வந்து அந்த கார்பெட்டை போட்டிருக்கார். அவருடைய அனுபவத்தை தான் நம்ம வந்து பார்க்க போறோம். இதை வந்து கொண்டிருக்காரு. வாங்க சார். சார் வணக்கம். தம்பி, நீங்க தானே தம்பி அந்த மேல ரெட் கார்பெட் போட்டீங்க? ஆமா சார், ஃபுல்லா நம்ம தான். அது எப்படி முதலமைச்சர் வராருன்னு தகவல் தெரிஞ்ச உடனே நீங்க எப்படி ரெட் கார்பெட்டை போட்டீங்க? தகவல் முன்னாடியே தெரியும் சார். எனக்கு எப்ப தெரியும்? எனக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தெரியும். ஒரு 2 நாள் முன்னாடி தெரிஞ்சு அவ்வளவு வேகமா வந்து கார்பெட் போட்டிருக்கீங்க? ஆமா, 2 நாளைக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க நமக்கு. ஓகே. ஆனா திடீர்னு வருவாருங்கிறது தெரியல எங்களுக்கு. 2 நாள் முன்னாடி சொல்லிட்டாங்க, ஆனா திடீர்னு வந்துட்டாரு. தெரியாது. ஓ மை காட், எப்படி அது உடனே நீங்க போட்டீங்க? அப்ப ரெட் கார்பெட் உடனே, அதாவது 2 நாள் முன்னாடி சொன்னாங்க. ஓகே, காலைல 10 மணி போல வந்து போட்டுருப்பா அப்படினாங்க. சரி, நான் ஓகேப்பா அப்படின்ட்டேன். நீங்க போட்டீங்க? கரெக்டா ஓகே பண்ணிட்டேன். கரெக்டா காலைல 10 மணிக்கு டக்குன்னு வந்து போட்டேன். போட்டீங்க. இவர் சாயங்காலம் தான் வந்தாரு. திடீர்னு வந்துட்டாரு. சாயங்காலம் திடீர்னு வந்துட்டாரு. காலைல 10 மணிக்கே போட்டிருக்காரு, ஆனா சாயங்காலம் திடீர்னு அவர் வந்திருக்காரு. அப்ப அந்த குறுகிய காலங்கள்ல உங்களால எப்படி அது விஜய் சார் தான் போடுறன்னு உங்களுக்கு தெரிஞ்சு எதிர்பார்க்க முடியல? எதிர்பார்க்க மாதிரி பதட்டம் ஆயிட்டு. சாயங்காலம் வரேன்னு சொல்லிட்டாரு. சாயங்காலம் வரேன்னு சொல்லல. ஓகே, சொல்லல. திடீர்னு வந்தாரு. ஓகே, நான் காலையில ஒரு மாதிரி பதட்டம் ஆயிட்டேன். பதட்டத்திலே போட்டேன். போட்டு போயிட்டீங்க? ஆமா, போட்டேன். அப்ப ரிட்டர்ன் எப்ப எடுத்தீங்க? ரிட்டர்ன் எடுத்தீங்க எப்ப? ரிட்டர்ன் மறுநாள் காலைல தான் எடுத்தீங்க. ஓ பாருங்க, அதாவது போடக்கூடிய அந்த வேகத்தை அவர் சிஎம் வராருன்னு தெரிஞ்ச உடனே அந்த ரெட் கார்பெட் அவர் திடீர்னு வந்திருக்காரு. 2 நாள் முன்னாடியே சொன்னாலும் திடீர்னு வந்திருக்காரு. ஆமா. ஓகே, அவர் நின்று அந்த ரெட் கார்பெட்டை நீங்க எவ்வளவு சேல்ஸ் பண்ண போறீங்க இனிமே? அது கான்ட்ராக்ட் பேசிட்டு. ஓகே, இது சிஎம் நின்னது அப்படின்னு நீங்க பேசிட்டு இருக்கோம். அது இப்ப வெளில சொல்ல முடியாது சார். ஓகே, அது நல்ல ஒரு பிசினஸா உங்களுக்கு இனிமே அமையும். உங்க வாழ்க்கையில ஒளி ஏத்தி இருக்காரு. ஆமா. அது ஓகே, அதுக்கு ஒரு முக்கியமான அமைச்சர் ஒருத்தர் இருக்காப்லையா? அப்படியா? அவரு சொல்றாரு. சரி, அவர் இல்லாம நம்ம பண்ண முடியாது. ஓகே, அந்த ரெட் கார்பெட்டை திரும்ப எடுத்து பேக் பண்ணும்போது எப்படி அதை தொட்டு வணங்கி அப்படி ஏதாவது செஞ்சீங்களா? இல்ல, அந்த மாதிரியான லூசுத்தனமான புத்தி எனக்கு கிடையாது சார். பா, கூட்டத்துல தெளிவான ஒரு ஆளு. எடுத்து நான் வச்சில்ல, வீட்டுல சாமி ரூம்ல வச்சிருக்கேன். சாமி ரூம்ல பத்திரமா இருக்கு. சரி. ஓகே. ரெட் கார்பெட் போட்ட அந்த அவர் பாத்தீங்கன்னா அவ்வளவு வந்து இதுவா இருக்காரு. உண்மையிலேயே ரொம்ப பெருமையா இருக்கு சார். உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு சார். அடுத்ததாக அதாவது இவ்வளவு நேரம் நம்ம சந்திச்ச மனிதர்கள் எல்லாருமே மெட்ரோவில் வருவார்கள் போவார்கள், வந்து செல்லக்கூடிய மனிதர்கள். ஆனால் இங்கேயே இருந்து இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஒருவரை தான் நாம் வந்து நேர்காணல் செய்ய போறோம். அவருடைய அனுபவம் என்னன்னு கேட்க போறோம். இதோ வந்துகிட்டு இருக்கிறார் பஜன்லால். क्या माँ? उधर में काम करो, उधर में काम। विजय में ऊपर नीचे ऊपर विजय सुपर। सीएम नहीं भैया, सीएम विजय उधर सीएम विजय पातिया नहीं पातिया सीएम विजय पातिया मालूम नहीं। कोट करुப்பு कोट ஒரு पर्सन सुपर। का गोटे ஊர் எது? बिगार
पूरा बिहार में तलपति विजय फैंस है। तलपति विजय क्या मालूम? क्या तलपति विजय इंस्टाग्राम पूरा पागल मालूम नहीं। இல்லடா உங்க பீகார்ல முழுக்க விஜய் ரசிகர் தான் இருக்காங்களாமே, ஊருக்குள்ள பேசிக்கிறாங்களாமேடா. யார் ரசிகர்? உன் ஃபேன் யாரு? ஃபேன்ஸ் யாரு? நீ ஃபேன் ஃபேன் क्या ஃபேன்? விஜய் வந்ததும் தெரியாது போனதும் தெரியாது, கம்பி வேலை பார்க்க வந்திருக்க. போடா கம்பியை கட்டுறா, போடா போடா. அதாவது அவரு என்ன சொல்றாருன்னா ஹிந்தியில, தல்பதி பூரா விஜய் ஃபேன்ஸ் ஹே, नेक्स्ट पीएम है அப்படின்னு அவர் பண்ணிருக்காரு. नहीं फैन है बिहार में, नीतीश फैन है। ஓ சரி, नीतीश नहीं, नीतीश कुमार सन फैन है। சரி अच्छा ஓகே. நிதிஷ் கூட கூட்டணி வைக்க போறாராம் விஜய், அதைத்தான் அவர் வந்து சொல்லிட்டு போறாரு. நன்றி, வணக்கம்.